3 மாதங்களாக துவா செய்து கிடைக்கப் பெற்று அதை அனுபவிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானார். அன்பிணைந்த பெரியோர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீமுல்லாஹ் அல்லவா, அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி பேசுகிற பாக்கியம் பெற்ற ஒரு நபி அல்லவா. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம், யா அல்லாஹ், எதற்காக நீ படைக்கிறாய் அழிக்கிறாய்? மனிதனை படைத்தாய், படைப்பினங்களிலேயே மிகச் சிறந்த படைப்பாக மனித படைப்பை படைத்தாய். பிறகு அந்த மனித படைப்பை அழிக்கிறாய், மௌத்து 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 என்று சொல்லி ரூஹை கைப்பற்றிக் கொள்கிறாய். எதற்காக இப்படி செய்கிறாய்? அதிலே ஏதாவது தத்துவம் வைத்திருக்கிறாயா? அதிலே ஏதாவது ஹிக்மத் இருக்கிறதா? ஃபஅலுல் ஹக்கீமி லா யஹ்லு அனில் ஹிக்மா. ஒரு ஞானம் உள்ளவன் ஒரு விஷயத்தை செய்தால் அதில் நிச்சயமாக நுட்பங்களில் இல்லாமல் இருக்கார். ஒரு ஞானம் உள்ளவன், நல்ல புத்திசாலி, அறிவுள்ளவன் ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்திலேயும் விஷயம் இருக்கும். ஒரு ஞானம் உள்ளவன் ஒரு காரியம் செய்தால் அந்த காரியத்திலேயும் காரியம் இருக்கும். அப்படி என்றால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், எதற்காக படைப்பினங்களிலேயே உயர்ந்த படைப்பு? ஒரு சிங்கத்தை படைத்தாய், ரூஹை எடுத்தாய் என்றால் வேறு. ஒரு கரடியை படைத்தாய், கரடியினுடைய ரூஹை வாங்கினால் வேறு. மனிதன் எவ்வளவு உயர்ந்தவன், அந்த மனிதனில் தானே நீ நபிமார்களை வர வைத்தாய். அந்த மனிதர்களை, நபிமார்களை தாய்மார்களின் கருவறையில் உருவாக்கி வெளியே வர வைத்தாய். அந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் அஷ்ரஃபுல் மஹ்லூக்காத் அல்லவா. எதற்காக வேண்டி நீ படைத்து இப்படி ரூஹை வாங்குகிறாய்? ஏதாவது ஹிக்மத் இருந்தால் சொல்லி என்று கேட்டார்களாம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். உடனே அல்லாஹ் சொன்னானா, இன்ன இடத்திலிருந்து இன்ன இடம் வரையிலும் நீ விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறார். இன்ன இடத்திலிருந்து இன்ன இடம் வரையிலும் நீங்கள் விவசாயம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். உடனே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விவசாயம் செய்தார்கள். அறுவடைக்கு தயாராக வந்து விட்டது. உடனே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கவே இல்லை. விவசாயம் அல்லாஹ் செய்ய சொன்னான், அவ்வளவுதான். அறுவடைக்கு தகுதியாக வந்தபோது தானாகவே அறுத்து அதை போரடித்து அதனுடைய விதைகளை எல்லாம் தனியாக கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். ஆனா அதுல மிச்சம் மீதி இருக்கு பார்த்தீங்களா, பூசா என்று உருதுல சொல்லுவார்கள். பூசா என்ன அழகான வார்த்தை பாருங்க. அந்த ஒண்ணுக்கும் உதவாத அதிலிருந்து வரக்கூடிய சக்கை அதையெல்லாம் அங்கேயே போட்டுவிட்டு அந்த நெல் மணிகளையும் தானியங்களை மட்டும் தனது வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டார். உடனே அல்லாஹ் கேட்டான், மூசாவே, என்ன விவசாயம் செய்தீர்களா என்று கேட்டார். ஆமாம் யா அல்லாஹ், விவசாயம் செய்தேன். என்ன செய்தீர்கள் என்று கேட்டேன். அறுவடை செய்தேன். அறுவடை செய்து என்று கேட்டான். அதிலே எனக்கு என்ன தேவையோ அதை நான் வீட்டுக்கு எடுத்து சென்றேன். எது எனக்கு தேவையில்லையோ அதை அங்கேயே போட்டேன். அல்லாஹ் சொன்னான், இதைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று. அல்லாஹ் சொன்னான், இதைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். மனிதனை படைத்தேன், அவனுக்குள்ளே ரூஹை என்னிலிருந்து ஊதினேன். எனவே மனிதர்களிடத்தில் இருக்கிற எல்லா ரூஹுமே என்னுடைய ரூஹு. எனவே ரூஹ் எனக்கு தேவை, அதை நான் எடுத்துக்கொண்டேன். உடலை மண்ணில் படைத்தேன், மண்ணுக்கே தந்துவிட்டேன். உடலை மண்ணிலே படைத்தேன், அந்த உடலை மண்ணுக்கே தந்து விட்டேன். எங்கிருந்து படைத்தேனோ அங்கேயே தந்து விட்டேன். ரூஹை நான் ஊதினேன், என்னிலிருந்து ஊதினேன். எனவே அதை நான் எனக்குரியது, அதை நான் எடுத்துக்கொண்டேன். அப்படி என்றால் நம்முடைய ரூஹுகள் எல்லாம் நமக்கு சொந்தமல்ல. அது யாருக்கு சொந்தமானது? அல்லாஹுக்கு சொந்தமானது. எனவே அந்த ரூஹை அல்லாஹுக்கு தான் தர வேண்டும், அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். என்றால் அவன் எப்படி நம்மிடத்தில் ஒப்படைத்தானோ அப்படியே ஒப்படைக்கிறான். நினைத்து பாருங்கள். ஹர் ஹர் இஜ்திமாஇ மே கிதாப் எழுதுறான், ஹர் இஜ்திமாஇ மே ஜுதாஇ டால்னே வாலா மௌத். ஒவ்வொரு இணைப்பிலேயும் அங்கே பிரிவை ஏற்படுத்துவது எது என்றால் மரணம் தான். கணவன் மனைவி அவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்க, இடையில மௌத் வந்து 2 பேரையும் பிரிச்சு. தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் எவ்வளவு கூடி மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள்.
தந்தை போயிட்டாரு, தாயும் போயிருச்சு, மரணம் வந்து எல்லோரையும் பிரித்து விடும். நண்பர்களை பிரித்து விடும், குடும்பங்களை பிரித்து விடும், எல்லோரையும் பிரித்து விடும். மரணம் பிரித்து வைக்கக்கூடியது, ஆனால் அல்லாஹோடு சேர்த்து வைக்கக்கூடியது. மனிதனை மட்டும் பிரித்து வைக்கும், ஆனால் மனிதனை அல்லாஹோடு சேர்த்து வைக்கும். ஏனென்றால் மௌத்து வந்த மாத்திரத்தில் ரூஹ் எங்கே போகிறது? அல்லாஹோடு சேர்ந்து விடுகிறது. அல்லாஹோடு சேர்த்து வைக்கும், மனிதனை மட்டும் பிரித்து வைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மரணம் இருக்கிறதே சாதாரணமானதல்ல. இது மிக உயர்ந்த தரத்தில் உள்ளது. அதை நாம் புரிய வேண்டும். மரணம் வெறுக்கத்தக்கதல்ல. யூசிருல் ஹபீப இலல் ஹபீப், ஒரு நண்பனின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடியதாம் நபி அவர்கள் சொன்னார். அப்படி என்றால் நண்பன் யார்? அல்லாஹ் நமது நண்பன். அவனோடு நம்மை சேர்த்து வைக்கக்கூடியது மரணம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கஷ்டத்தில் இருந்தார்கள். கடைசி நிலை, ரூஹ் பிரிய போகிறது. அந்த நேரத்திலே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் வந்து அழுதார்கள். யா ரசூலல்லாஹ், என் தந்தையே, உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா? இதற்கு மேல் கஷ்டம் கிடையாது. இதுதான் கடைசி கஷ்டம். நான் இந்த நேரத்தில் எனது ரூஹ் ரப்பிடத்தில் சென்று விட்டால் பிறகு எனது நண்பனோடு என்னுடைய ரூஹ் சேர்ந்து விடும். என்னை நேசிப்பவன், நான் அவனை நேசிப்பவன். எங்களுடைய நேசம் இரண்டும் சேருமை தவிர பிரிப்பதல்ல. மரணம் பிரித்து வைக்கும் என்று நாம் சொல்லுகிறோம். மனிதனைத்தான் மனிதனை விட்டும் பிரித்து வைக்கும். மனிதனது ரூஹை அல்லாஹ்வோடு சேர்த்து வைக்கும். அப்படிப்பட்டதுதான் மரணம் என்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரூஹ் பிரியற நேரம் ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க. பக்கத்திலே அவங்க மனைவி எல்லாம் கூடி உட்கார்ந்தாங்க. அதுல மக சொன்னாங்க, என் தந்தைக்கு ஏற்பட்ட இப்படி ஒரு சோதனையா? காலமெல்லாம் பாங்கு சொன்ன என் தந்தைக்கு இப்படி ஒரு சோதனையா என்று. சோதனையே இல்லம்மா, இது சோதனையே இல்லை. உங்களை விட்டு தான் நான் பிரியறேனே தவிர என்னுடைய ரூஹ் பிரிந்த மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நபியவர்களது தோழர்களான ஹஸரத் உமரை, நபியவர்களுடைய அருமை தோழரான ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, இன்னும் எத்தனையோ நபர்களை இந்த ரூஹ் போய் சந்திக்க போய் கொண்டிருக்கிறதம்மா. முலாகா के लिए जा रही है, जुदाई नहीं, आपसे जुदाई, लेकिन मैं मिलने जा रहा हूँ हुजूर से, मैं मिलने जा रहा हूँ अबू बकर से, मैं मिलने जा रहा हूँ मेरे खुदा से. இந்த எண்ணம் நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுக்க அடடா மனைவி மக்களை பிரிகிற மாதிரி ஆயிடுமே, தொழில் துறைகளை விட்டுட்டு போற மாதிரி ஆயிடுமே, எதையும் நாம விட்டுட்டு போகலே. நம்மை படைத்த ரப்பின் பக்கம் போய் சேரப்போகிறோம், நபியவர்களின் பக்கம் போய் சேரப்போகிறோம். எப்படி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத்துக்கு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் இருக்கும்போது குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தவர்கள் திடீர்னு ஒரு சின்னதொரு தூக்கம் வந்தது. வீட்டினுடைய பின்பக்கத்திலிருந்து ஏறி கிளர்ச்சியாளர்கள் அவர்களை ஷஹீதாக்குகிறார்கள். 50 நாட்கள் முற்றுகை. குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். பின்னாலிருந்து ஏறி வந்தவன் ஷஹீதாக்குகிறான், தலையை கொய்கிறான். அப்பொழுது குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிற போது அப்படியே ஒரு தூக்கம். அந்த சின்ன தூக்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார். அந்த சிறு தூக்கத்திலே நபி அவர்கள் கனவிலே வந்து, வலது பக்கம் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இடது பக்கத்திலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு. நபி அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான், डरने की कोई बात नहीं, खौफ की कोई बात नहीं, हुज़्न की कोई बात नहीं. பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை, கவலைப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. லா ஹௌஃபன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். நீங்கள் கடந்து போன விஷயத்தை நினைத்து பயப்படவும் வேண்டாம், இனிமேல் என்ன ஆகுமோ என்கிற கவலையும் உங்களுக்கு வேண்டாம். நோன்பு வைத்திருக்கிறீர்கள், நோன்பு திறக்க நம்மிடத்தில் வந்துடுங்கள், நான் உங்களுக்காக காத்திருப்பேன். நபி அவர்கள் சொன்னார். அந்த சின்ன தூக்கத்திலிருந்து விழித்தார்கள், உடனே ஷஹீதாக்கி ரூஹ் உடனே நபி அவர்களிடத்தில் சென்று விட்டது. நான் காத்திருப்பேன், வாருங்கள் நம்மோடு சேர்ந்து நோன்பு திறக்க வேண்டும் என்று நபி அவர்கள். அப்படி என்றால் மரணம் என்பது பிரித்து வைக்கக்கூடியதா இல்லை சேர்த்து வைக்கக்கூடியதா? இதைத்தான் அல்லாஹ் சொன்னான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, எனக்குரியதை நான் எடுத்துக்கொள்கிறேன், மண்ணுக்குரியதை மண்ணுக்கே தந்து விடுகிறேன். அப்படித்தான்
நாம் நெல்மணிகளை, தானியங்களை இது எனக்குரியது என்று வீட்டுக்கு எடுத்து செல்கிறோம். மிச்சம் உள்ளதை எல்லாம் அங்கேயே போட்டு விடுகிறோம். இந்த உலகமும் போட்டுவிட்டு போக வேண்டியது. வீடு, கடை, சொத்து, சுகம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, மக்கள், நமக்குள்ள அதிகாரம், நமக்குள்ள ஆணவம் எல்லாமே மண்ணோடு மண்ணாக போய்விடும். ரூஹ் மட்டும் ரப்பிடத்திலே சென்றுவிடும். பிறகு அந்த ரூஹுக்குத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேள்வி கணக்களை வைத்திருக்கிறான். அந்த ரூஹுக்கு தான் சுவனத்தை வைத்திருக்கிறான். அந்த ரூஹுக்கு தான் நரகத்தை வைத்திருக்கிறான். அந்த ரூஹை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சுவனம் தான். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ நிம்மதி பெற்ற உள்ளமே, அல்லாஹ் அழைக்கிறான். அந்த ரூஹை அழைக்கிறான். ஓ நிம்மதி பெற்ற ரூஹே, உலகத்தில் வாழும்போது நீ அகங்காரம் கொள்ளவில்லை. உலகத்தில் நீ வாழும்போது ஆணவம் கொள்ளவில்லை. உலகத்தில் வாழும்போது யாரையும் அடக்கி வைக்கவில்லை. உலகத்தில் வாழும்போது நீ என்னை மறந்தவனாக வாழவில்லை. உலகமே கதி என்றும் நீ கிடக்கவில்லை. என்னையே நீ நம்பி இருந்தாய். என் மீதே உனக்கு நம்பிக்கை இருந்தது. இதோ இப்பொழுது என்னிடத்தில் வரப்போகிறாய். உன்னை நான் பொருந்திக் கொண்டேன். ராலியத்தம் மருதியா, அல்லாஹ் சொல்கின்றான். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. நீயும் என்னை பொருந்திக் கொண்ட நிலையிலே, நானும் உன்னை பொருந்திக் கொண்ட நிலையிலே என்னிடத்தில் வந்துவிடு, என் சுவனத்தில் நுழைந்து விடு என்று அல்லாஹ் அழைக்கிறான். உண்மையிலே ஒரு மாத காலம் நாம் சுவனத்தில் தான் இருந்தோம். ஒரு மாத காலம் பகலும் சுவனம், இரவும் சுவனம், சஹரும் சுவனம், இஃப்தியாரும் சுவனம், எல்லாமே சுவனம் சுவனம். அல்லாஹ் அந்த சுவனத்தை நீடித்து வைப்பானாக. அதனுடைய நிம்மதியை நீடித்து வைப்பானாக. அதனுடைய சுகங்களை நீடித்து வைப்பானாக. அல்லாஹ்வை சந்தித்து அவன் மூலமாக சுவனத்தை பெறுகின்ற வரையிலும் அல்லாஹ் நீடித்து வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.